அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய ஓடிப்போனவள் திரும்பிய போது அப்படின்ற சிறுகதையைத்தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கதையில் ஊர் கிடையாது, நிறைய பேருக்கு பேர் கிடையாது. அது ஏன் அப்படின்னு கதையோட முடிவில் உங்களுக்கே தெரிய வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். ஊராக போய் டாக்டர்கிட்ட மருந்து விற்கிற ஒரு தொழில் தான். நான் எத்தனையோ ஊருக்கு நான் போயிருந்தாலும் இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்கிற அனுபவம் எனக்கு தனி தான். குறிப்பாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தெற்கு முனையில் ஒரு சிமெண்ட்னால ஒரு பெஞ்ச் இருக்கும். மனுஷங்களோட வேர்வை பட்டு பட்டு வலுன்னு இருக்கும் அந்த சிமெண்ட் பெஞ்சு. அதையும் மீறி சொல்லப்போனால் அந்த பெஞ்சுக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரம் உண்டு. வேப்ப மரத்தில் இருந்து பறவைகளோட எச்சங்கள் விழாத இடமே கிடையாது அந்த பெஞ்சில். இருந்தாலும் அந்த பெஞ்சில் போய் நான் சாஞ்சிட்டு படுத்தேன் அப்படின்னா என்னோட காதலியோட மடியில் படுத்த ஒரு அனுபவம் தான் எனக்கு. அந்த ஊரில் நான் வழக்கமாக போகிற தெருவு தான். அங்கே எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேர் ராஜா ராணி, வேறு யாரும் இல்லை. அங்கே இருக்கிற 2 காகங்கள் தான். நான் போடுற உணவுக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னமும் அந்த 2 காகங்களும் என் கூட பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு. 3ஆவதாக ஒருத்தர் சொன்னனே, அவர் வேறு யாரும் இல்லை, பரசுராமன். ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். இந்தியாவில் இருக்கிற சராசரி ஆண்களை விட குள்ளம். தலையில் அங்கங்கே 4 முடி, கொஞ்சம் தொப்பை, சிவந்த வாய், எப்பவும் சிரிப்பாக இருப்பார். இனிமேலேயே நல்ல மனுஷன். மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு அன்பாக பேசுவார். சுமதி, கௌரியெல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டார். மழை இருந்துச்சா ஊரில் அப்படின்னு கேட்டார். நில புலம்லாம் அவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சா, ஆனால் இப்போ பரசுராமங்கிட்ட இல்லையா. இருந்தாலும் யார் போனாலும் மழை உண்டா அப்படின்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வராமல் இருந்ததே இல்லை. யார் போனாலும் அந்த வார்த்தையை கேட்பார். இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசுகிறீங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னமோ வீட்டை போய் பார்க்கலான்னு ஒரு எண்ணம். சரின்னு அவர் கூட நான் போயிட்டேன். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு பின்னாடி அந்த ஹோட்டலுக்கு தேவையான பால் மோருக்காக ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது. அந்த தொழுவுக்கு பக்கத்தில் ஒரு சந்து போகுது. அந்த சந்தில் ஒரு சின்ன வீடு தான் நம்ம பரசுராமனோட வீடு. ஒரு மனைவியை பார்த்து அவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஏதோ வியாதி போல் நசுங்க நாப்பில் ஒரு உருவம். அவரோட மூத்த பொண்ணு தாவணி போட வேண்டிய வயசு, ஆனால் ஏனோ சட்டை போட்டிருக்கா. 2வது பொண்ணு என்னை பார்த்தோன்னே ஒரே வெக்கம், ஏதோ நான் அவளை பொண்ணு பார்க்க வந்துட்ட மாதிரி. பரசுராமன் என்கிட்ட சொல்லுறாரு, மொத்தம் எனக்கு 3 பொண்ணுங்க, 2 பொண்ணு தான் இருக்கா. ஒருத்தி ஓடி போயிட்டா. அச்சலா தீபாவளி, திறமசாலி, கெட்டிக்காரி. SSLCயில் நிறைய மார்க் வாங்கினான். அதுக்கு மேலே என்னால் அவளை படிக்க வைக்க முடியலை. அவளாவே தேர்ந்தெடுத்து டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டுன்னு படிக்க போனான். அப்படி போயிட்டா. கேசவன் அப்படின்னு ஒருத்தவங்க கூட. போன மாதம் கூட கடிதாசி போட்டேன், உன்னை பார்க்கணும் போல் இருக்குன்னு. ஆனால் எந்த பதிலும் இல்லை. மனசை கல்லாக்கிட்டு இருந்துட்டேன். என் பொண்டாட்டியை பார்த்தேல, அவள் சாகிறதுக்குள்ளே என் பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும், சந்தோஷப்படுவா அப்படின்னு பரசுராமன் சொல்லி முடித்தார். அவர் சொன்னதில் எனக்கு பாரம் தாங்காமல், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், உங்கள் பொண்ணை நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, நான் தான் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறேனே, அதனால் அந்த அட்ரஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வட்சலாவோட விலாசத்தை நான் வாங்கி வச்சுட்டேன். அவளோட வீடையும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஏரியாவில் ரூம் போட்டு தங்கிட்டேன். ஒரு குட்டி குட்டியான மலைகள் இருக்கிற ஒரு ஏரியா தான். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. வீடு, தோட்டம், வேலைக்காரி. வட்சலாவும் அப்படித்தான் இருக்கா. வட்சலா வீட்டில் போய் கதவை தட்டினேன். ஒரு ஆள் வந்தார். குண்டா ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. வட்சலா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். பக்கத்தில் ஒரு பையன், 2 பேரும் தான் இருந்தாங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்தேன். ஒரே ஃபோட்டோஸாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க. அங்கதான் வட்சலா. பச்சை கலர் சுடிதாரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு. யார் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். அப்போவே பக்கத்தில் இருந்த அந்த குண்டு ஆள், அப்போ அந்த பையனை லாட்ஜுக்கு நான் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னார். ஒரு நிமிஷம் வட்சலாவோட முகம் மாறிட்டு. எங்களோட உரையாடல் ஒரு 3 மணி நேரம் போச்சு. சொல்லுங்கள் சார், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா. அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. எங்கள் அம்மா சாப்பாடு போடும்போது
சாப்பாடு கரண்டி சாப்பாடு பாத்திரத்தோட அடிமட்டத்தில் பற்றக்கூடாதுங்கன்னே ரொம்ப போராடுவாங்க. நாங்களும் எங்களுக்கு போதும்மா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அவங்க அன்பை அவங்களுக்காக தியாகம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அன்பு ஒரு நாள் சலிச்சிடும் இல்லை சார். மீன்ற மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு மூழ்கினவளுக்கு பாம்பாக இருந்தால் என்ன, கயிறாக இருந்தால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு மூழ்கினேன். கடைசியில் மூழ்கின எனக்கு கயிறுன்னு நினச்சிட்டு பாம்பை பிடிச்சிட்டேன். அதுதான் கேசவன். அவனுக்கு என் மேலே காதல் நினச்சேன். அவனை பிறதான் தெரிஞ்சிச்சு அது காதல் இல்லை. அவன்கிட்ட இருந்து எந்த அரவணைப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. வீட்லேயும் எனக்கு இல்லை, நம்பி போனவங்ககிட்டையும் இல்லை. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சா வச்சலாம். கடைசியில் அப்பாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டான். நான் அந்த இடத்துல இருந்து யோசிச்சது சரியோ தப்புன்னு எனக்கு தோணலை. அவள் செய்கிற தொழிலுக்கு அவள் தான் முதலாளி, அவள் தான் தொழிலாளி. அவங்க வரன்ற விஷயத்த நான் பரசுராமன்ட்ட சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்கு போகலை, என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. அவள் 2 தங்கையும் அக்காவை அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா பார்த்தாங்க, அழுதுட்டாங்க. பரசுராமனை காணலை. அவங்க அம்மாவை பார்த்து கேட்டேன், பரசுராமனை எங்கே அப்படின்னு. கடைசி பொண்ணு சொன்னா, அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு மாமா அப்படி. எழுத்தாளர் இந்த இடத்துலையே கதையை முடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பரசுராமனுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சு போச்சு. தன்னோட இயலாமையால் தான் தான் பொண்ணு இந்த தொழிலுக்கு போனது தெரிஞ்சு தான் கடைசியில் அவள் முகத்தை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் போயிட்டாரு.